மதுரை வ்ளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம மதுரையில் என்ன பண்ண போகிறோமோ அதை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோவுக்கு வந்து நான் மியூசிக்லாம் போட்டு பயங்கரமாக மதுரை பாட்டெல்லாம் போட்டு சுப்பிரமணியபுரத்துலேருந்துலாம் இறக்கி சூப்பராக பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அதோட ஒரிஜினல் விஷன் வேணும்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் பார்க்கணும். இங்கே வந்து நம்மளோட கரகர தொண்டை வாய்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அது வந்து நான் போட்டதுக்கு பிளாக் பண்ணி விட்டானுங்க. எதுக்கு நம்ம மதுரைக்கு போகிறோம், அது ஏன்னா நம்ம விளாட போகிறோம். நம்ம ஃப்ரெண்டு ஆல்ரெடி அங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அவரை பார்த்து ஒரு ப்ராக்டிஸ் மேட்சை போடலாமே தான் போச்சு. மதியானம் லஞ்ச் போட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் ஒரு கூடு கொடுத்துட்டு அப்படியே ஒரு ஆட்டோ எடுத்து டேரெக்டாக லொக்கேஷன் போயாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குழந்தைங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி நம்ம அப்படியே சைடு வாக்கில் பார்த்தா ஒரு அழகான ஜெர்சி கடை. நான் உள்ளே போய் சில ஜெர்சிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு ஜெர்சி நான் எடுக்கணும்னே நினச்சிட்டேன். ஏன்னா நம்மளை எப்போ ஊருக்கு போனாலும் பிக்கப் பண்ணுறதுக்கு நம்ம ஊர் நன்மை வருவான். அவனுக்கு ஒரு லட்சுமி அம்மாள் எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி 7 ஜெர்சியை பார்த்துட்டு கடைசியில் அவனுக்கு ஒரு லட்சுமி அம்மாவை எடுத்துட்டேன். விலையும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நண்பர்களே, யூடியூப்பில் எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பயிற்சி ஆட்டம் தான். ஸோ எல்லோரும் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆனதுனால நம்ம அங்கங்கே அப்படி இப்படின்னு பாலை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு அப்படியே வார்ம் போட்டுட்டு டைரெக்டாக மேட்ச்சுக்கு போயாச்சு. ஒரு மணி நேரம் நாங்கள் விளாண்டுருப்போம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, நம்ம பசங்க கொஞ்சம் டஃப்பாகவே விளாடுவானுங்க, நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா வார்ம் பாடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட்டங்கள் நல்லா இருந்துச்சு. இவங்களும் நம்மள மாதிரி எல்லாருமே அமேச்சர் பிளேயர்ஸ் தான். வாய்ப்பு கிடைக்காம அப்படியே 5 7 செட்டில் ஆகிட்டாங்க ஊருக்குள்ளேயும். அவங்க கூட ஜாலியாக நம்மளும் ஆடிட்டு சில கோல்களையும் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இந்த வீடியோவோட ஒரிஜினல் வாய்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்குது. அதில் ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் பேக் கமெண்ட்ஸ்லாம் நம்மளை கொடுத்துருப்பான். வேணும்னா டைம் இருந்துச்சுன்னா போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு கோலையும் போட்டு அது கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி இப்படி தத்தக்காப்பத்தங்க நம்ம அடித்து முடிச்சாச்சு. நான் என்ன ஐடியா வச்சுருக்கேன்னா, நம்ம ஏன் ஒவ்வொரு ஊருக்கு போய் விளாடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. நான் வந்து அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பூட்டை கழட்டிட்டு வந்து உட்காந்துட்டேன். ஏன்னா வந்து நம்மளோட பூட்டை வந்து அவசர காலத்தில் வந்தனால எடுத்துகிட்டு வரல. நண்பனோட பூட்டை தான் வாங்கி போட்டு விளாண்டுட்டு இருந்தேன். கால் வலி சும்மா பின்னி படம் எடுத்துருச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எப்படி மதுரைக்கு வந்து சாப்பிடாம போனால் எப்படி, அது புரோட்டாவை சாப்பிடாம போனால் எப்படி, மதுரைக்காரங்க கொச்சிக்க மாட்டாங்களா. நமக்காண்டி நம்மளை கூப்பிட்டு போய் பவர் ஹோட்டலோட செகண்ட் விஷன் ஆமாது. அங்கே உட்காந்து புரோட்டா வாங்கி கொடுத்தாங்க. அந்த புரோட்டாவை அடித்த அடியிலேயே நமக்கு சொக்கிருச்சுன்னே சொல்லலாம். புரோட்டா, ஒரு தலைக்கறியை, கொஞ்சம் சால்னா, 3ஐயும் வச்சு அடிச்சுட்டு அப்படியே ஒரு தம்ஸ் அப்பை போட்டு சைடில் ஃபிஃபா மேட்சையும் போட்டு எல்லாத்தையும் ஊற்றி ஒரு கூடு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இதுக்கு மேலே சொர்க்கம் என்ன வேணும் சொல்லுங்கள் பார்ப்போம். இதுதான் சொர்க்கம். ஃபுட்பாலு, சாப்பாடு. அதுக்கப்புறம் நம்ம நண்பனுக்கு ஒரு டாட்டாவை போட்டு அவர் நம்மளை கொண்டு போய் பஸ்ஸில் ஏற்றி விட்டார். நம்ம ஊர்லேருந்து நம்ம ஊருக்கு போகிற பஸ்ஸு எத்தனை மணிக்குனாலும் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ அதில் ஏறி உட்காந்துட்டேன். திரும்பவும் சொல்கிறேன் நண்பர்களே, இது ஒரு முயற்சி வீடியோ தான். அடுத்திருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதனால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது அண்ணனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த லட்சுமி அம்மாள் ஒருத்தனுக்கு வாங்கினேன்னு சொன்னோம் இல்லையா, அது இவருக்கு தான் அந்த லட்சுமி அம்மாள். வந்து விளாக்லாம் ஸ்டார்ட் பண்ணி முதல் நாள் மதுரைக்கு போய் மேட்ச் எல்லாம் விளாண்டு சோறெல்லாம் சாப்பிட்டோம். இந்த மாதிரி பல வீடியோக்கள் வரதான் இருக்கு. ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்றா, நான் சொல்றது கேட்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? பாய்.